அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு சமூகத்திற்கான நீதிக்காக, ஒரு மதத்தின் உரிமைக்காக, ஒவ்வொரு இந்தியனின் ஜனநாயகத்திற்காக இன்று கூடியுள்ளோம். அரசு முஸ்லிம்களை குறிவைக்கிறதா? ஏன் முஸ்லிம்களின் சொத்துக்கள் மட்டுமே அரசு கண்காணிக்க வேண்டும்? மற்ற சொத்துக்களை பாதிக்கும் என்ற வக்ஃப் திருத்த சட்டத்தை வன்மையாக ஒண்ணுமே இல்லப்பா. கொஞ்சம் வக்ஃப் என்பது பப்ளிக் தெரியவே மாட்டேங்குது. வழங்கப்பட்ட நிலங்களும் சொத்துக்களும் ஆகும். இது கல்வி, மருத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கு உதவியாக விளங்குகிறது. அரசியல் காரணங்களுக்காக இதை குறிவைத்து மாற்றுவது நியாயமற்றது. இது ஒரு உரிமைக்கான காப்பதற்கான போராட்டமாகும். வக்ஃப் சொத்து ஒரு சமூகத்தின் உரிமை. வக்ஃப் சொத்துக்கள் எந்த ஒருவருக்காகவோ அரசுக்காகவோ இல்லை. அரசு நியாயமற்ற சட்டங்களை கொண்டு வர முடியாது. இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 26 மத சார்பின்மை, அதாவது செக்குலரிசம் எனும் ஒரு அடிப்படை முறை எந்த சமூகத்தின் உரிமைகளையும் அரசு கைப்பற்ற முடியாது. பிளவுவாத பாசிச அரசு யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்துள்ளது. உடனே திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, உடனே திரும்ப பெறு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசே திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் அயராமல் போராடும். ஒன்றிய அரசே, நினைவில் இருக்கிறதா ஜல்லிக்கட்டு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம்? எங்கள் சகோதரர்களான இஸ்லாமியர்களை நீங்கள் செய்யும் கொடுமைகளை கண்டு அமைதி காப்போம் என ஒருபோதும் எண்ணிவிட வேண்டாம். மீண்டும் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல ஒரு புரட்சி வெடிக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக. பாசிச ஆட்சியை நினைவில் வைத்து செயல்படுங்கள்.